Hello friends, welcome to Ram Source with Understanding jQuery tutorial series like 5th session HTML DOM manipulation. So first இந்த HTML DOM பற்றி பார்ப்போம். DOMனா நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் பார்த்துருப்போம். இட் இஸ் யூஸ்ட் டு ஆக்சஸ் த இன்னர் மோஸ்ட் எலிமெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல கூட அதே தான் சொல்ல போகிறேன். இந்த இடத்துல கூட DOM is used to access the innermost element தான். பட் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாவாஸ்கிரிப்டில் கம்பேர் பண்ணும்போது jQueryயில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் DOM மேனிப்புலேஷன் HTML ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த மாதிரி பண்ணலாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த HTML DOM மேனிப்புலேஷன் jQueryயில் வந்து இந்த 4 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக், செகண்ட் ரீப்ளேஸ், தேர்டு வந்து இன்சர்ட், ஃபோர்த் வந்து காப்பி. சரிங்களா? ஸோ இந்த 4 கேட்டகரியில் பிரித்தோன்னா நம்மளால் எந்த HTML DOM ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ பேசிக் DOM மெத்தட்ஸ். ஸோ இந்த பேசிக் DOM மெத்தட்ஸ் வந்து நம்ம jQueryயில் வந்து ஜஸ்ட்டு 3 டைப்ஸ் தான். ஃபஸ்ட்டு டைப் வந்து ஆட் கிளாஸ், செகண்ட் வந்து ஹேஸ் கிளாஸ், தேர்டு வந்து ரிமூவ் கிளாஸ். ஆட் கிளாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்மளால் ஒரு CSS ஸ்டைல் ஷீட்டை வந்து ஒரு jQuery கோடுக்குள்ளே நம்மளால் எழுத முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு உண்டானது தான் இந்த ஆட் கிளாஸுங்கிற அந்த பர்டிகுலர் மெத்தடு. அண்ட் இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸஸ் ஸ்டைல் ஷீட்ஸை அட் அ டைமில் தர முடியும், கிளாஸ் நேம்ஸை அட் அ டைமில் தர முடியும். சரிங்களா? ஸோ இத்தனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல எழுதிருந்தோம், இல்லைனா ஒரு இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல இல்லை இன்லைன் சிஎஸ்எஸ்ல எழுதிருந்தோம் ஸ்டைல் ஷீட்ஸு. அப்படி இல்லாமல் டைரெக்டாக டைனமிக்காக நம்மளால் வந்து ஒரு jQuery கோட்லேயே நம்மளால் எழுத முடியும் அது. சரிங்களா? ஸோ அதுக்கு உண்டானது அந்த மெத்தட் ஆட் கிளாஸுங்கிற அந்த மெத்தடு. அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹேஸ் கிளாஸ். ஹேஸ் கிளாஸுங்கிறது வந்து ஒரு பூலியன் ஃபங்க்ஷனுங்க. பூலியன் ஃபங்க்ஷனாக வேறு எதுவும் இல்லை, நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட் அந்த எலிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்கா கொடுக்கலையா, அந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் வச்சு அந்த ஸ்டைல் ஷீட் டிஃபைன் ஆயிருக்கா ஆகலையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ஹேஸ் கிளாஸுங்கிற இந்த பர்டிகுலர் மெத்தடு. இன்கேஸ் கன்சிடர் அந்த பர்டிகுலர் கிளாஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ட்ரூங்கிற அந்த பர்டிகுலர் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இல்லைங்க அந்த கிளாஸே இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்துடும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ பூலியன் ஃபங்க்ஷன் தான். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு காட்டும், இல்லைனா ஃபால்ஸ்னு காட்டிடும். அண்ட் மூணாவது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே ரிமூவ் கிளாஸ். ரிமூவ் கிளாஸ் என்ன பண்ணோம், அந்த எலிமெண்ட்லேருந்து அந்த கிளாஸ் நேமை வெளில எடுத்துரும் டைனமிக்காக. ஆட் கிளாஸ் வந்து உள்ளே சேர்க்கும், ரிமூவ் கிளாஸு வெளில எடுத்துரும். சரிங்களா? அண்ட் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ரிமூவ் கிளாஸுங்கிற அந்த மெத்தடுக்கு நீங்கள் பேராமீட்டரை தரலை அப்படின்னு வச்சுக்கோங்க. பேராமீட்டரை தரலை அப்படின்னா உங்கள் வெப்பேஜில் இருக்கிற எல்லா கிளாஸ் ஸ்டைல்ஸையும் ரிமூவ் பண்ணிவிடும், அட் அ டைமில் ரிமூவ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நீ கன்சிடர் இல்லைங்க நான் ஒரு சில கிளாஸ் தான் ரிமூவ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், மற்ற கிளாஸ்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ரிமூவ் கிளாஸ்க்கு அந்த பராந்தசிஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த கிளாஸ் நேம், எந்த கிளாஸ் நேமை ரிமூவ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கிளாஸ் நேமை மட்டும் அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே தாங்க. சரிங்களா? அது நீங்கள் தரலை அப்படி ஜஸ்ட் எம்டி பராந்தசிஸாக விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வெப்பேஜில் இருக்கிற எல்லா கிளாஸ் ஸ்டைல்ஸும் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். சரிங்களா? அடுத்த கேட்டகரியை பார்த்தோன்னா ரீப்ளேஸ் மெத்தட்ஸ். ரீப்ளேஸில் ஜஸ்ட் ரெண்டு மெத்தட்ஸ் தாங்க, ரீப்ளேஸ் ஆல் அண்ட் ரீப்ளேஸ் வித். ரீப்ளேஸ் ஆல் பேருக்கு ஏற்ற மாதிரியே உங்கள் வெப்பேஜில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் அது ரீப்ளேஸ் பண்ணிடும். சரிங்களா? இட் இஸ் யூஸ் டு ரீப்ளேஸ் த நியூ கண்டென்ட் டு ஆல் த செலக்டட் எலிமெண்ட்ஸ். நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மாதிரி தாங்க அந்த வேர்டில். சரிங்களா? அதே மாதிரி தான். ஓகே. அண்ட் ரீப்ளேஸ் வித் கூட சேம் அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் பண்ணோம். சின்டாக்ஸ் கூட கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பாருங்கள், இந்த ரீப்ளேஸ் ஆலில் வந்து கண்டென்ட் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா செலக்டர் வரும். பட் ரீப்ளேஸ் வித்தில் வந்து செலக்டர் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா தான் கண்டென்ட் வரும். கண்டென்ட்னால் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் எதை ரீப்ளேஸ் பண்ண விருப்பப்படுறீங்க, என்ன டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட் வந்து கண்டென்ட்டு, செலக்டர் வந்து எந்த டேகை ரீப்ளேஸ் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறது அந்த செலக்டரில் இங்கே தரணும். சரிங்களா? ஸோ இதை நம்ம இல்லுஸ்ட்ரேட் பண்ணுற வகையில் ஒரு சின்ன கோடு ஒன்று பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபைன். நம்ம பேசிக் DOM எலிமெண்ட்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் DOM எலிமெண்ட்ஸோட சின்ன கோடு ஒன்று பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கோடு ஒன்று எழுதி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பாடி செக்ஷனில் பாருங்கள், என்னோடய பாடி செக்ஷனில் நான் ஒரு H1 டேக், ஒரு H2 டேக் அண்ட் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். H1க்கு வேல்யூ வந்து ராம் சோர்ஸ்னு தந்திருக்கேன், H2க்கு வந்து ஸ்டிக் டு பேசிக்ஸ்னு தந்திருக்கேன். அண்ட் அதுக்கு 2 ஸ்டைல் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், C1 C2ன்னு. சரிங்களா? ஸோ C1க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு தந்திருக்கேன் அண்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் தந்திருக்கேன். அண்ட் செகண்ட் C2 கிளாஸ்க்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சான்ஸ் செரிஃப் தந்திருக்கேன் அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 40 பிக்சல்ஸ் தந்திருக்கேன்.
ஸோ 2 கிளாஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ என்னோடய கோடுக்கு இப்போ போவோம், jQuery கோடுக்கு. ஸோ இப்போ என்னோடய H1 நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து என் H2க்கு நான் 2 கிளாஸை ஆட் பண்ணுறேன். என்ன கிளாஸ் ஆட் பண்ணுறேன்னா C1 அண்ட் C2. பாருங்கள், நான் எதுவும் கமா இடையில தரல. ஸோ இப்படி நீங்கள் மல்டிபிள் செலக்டர்ஸ் தரலாம். ஓகே, ஸோ C1 ஸ்பேஸ் C2 தரணும். அண்ட் அடுத்த jQuery கோடை பார்த்தீங்கன்னா H2 நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஹேஸ் கிளாஸ் C1 C2 தந்திருக்கேன். ஸோ அந்த H2க்கு வந்து அந்த ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கிளாஸ் அப்ளை ஆன உடனே நான் அதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ட்ரூன்னு அவுட்புட் வரும். ஏன் ட்ரூன்னு அவுட்புட் வருதுன்னா, அந்த H2க்கு இப்போ கரண்ட்டாக வந்து C1 அண்ட் C2 2 கிளாஸுமே அப்ளை ஆகிருக்கு, அதனால எனக்கு ட்ரூன்னு வரும். ஓகே, ஸோ அப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி நான் அதை H2 கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபால்ஸுன்னு தான் வரும். ஏன்னா எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகலை. சரிங்களா? அது நான் உங்களுக்கு அவுட்புட்டில் காட்டுறேன் இப்போது. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ரிமூவ் கிளாஸ் பற்றியும் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் ஒரு பட்டன் ஒன்று தந்திருக்கேன் இல்லையா, என் பட்டனோட ஐடி வந்து B1 தந்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அதனால் #B1 டாட் கிளிக் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா H2. என்னோட H2ஓட ரிமூவ் கிளாஸ் வந்து C1 மட்டும் ரிமூவ் பண்ணு, C2 அப்படியே வச்சுக்கோ, C1 மட்டும் ரிமூவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ரெண்டுமே ரிமூவ் பண்ண முடியும் என்னால், பட் உங்களுக்கு இப்படியும் பண்ண முடியுன்றது காட்டுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை என்னோடய ப்ரௌசர் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என் ப்ரௌசர் எக்ஸிக்யூட் பண்ண உடனே எனக்கு அவுட்புட் வந்து, ஸோ இப்போ இந்த அவுட்புட் வந்து இப்போ பாருங்கள், நான் ராம்சோஸை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், என்னோடய செகண்ட் H2 டேக் வந்து ஸ்டிக் டு பேசிக்ஸ் வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் கலர் வந்துருச்சு, பேக்ரவுண்ட் கலர் ரெட் கலர் வந்துருச்சு. அண்ட் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலியும் வந்து மாறிடுச்சு என் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ இப்போ நான் அந்த 2 கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வருது. ஏன் ட்ரூன்னு வருதுன்னா இதுக்கு கிளாஸு அப்ளை ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த H2 எலிமெண்ட்டுக்கு கிளாஸ் வந்து அப்ளை ஆகிடுச்சு, அதனால் அது ட்ரூன்னு காட்டுது. இப்போது நான் கிளிக் டு ரிமூவ் ஸ்டைல்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு C1, அதாவது இந்த பேக்ரவுண்ட் கலர் அந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் மட்டும் போயிடணும். நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், அது மட்டும் போயிருக்கு, பட் சைஸ் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். C2 எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலை. சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் சேஞ்ச் இந்த இடத்துல C1 C2 ரெண்டுமே தரேன். சரிங்களா? ஃபார் சேஞ்ச் இப்போ நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், இது எதுவுமே ஆகிறதுக்கு முன்னால் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், ஃபால்ஸ்ன்னு தான் காட்டுது. முன்னாடி ட்ரூன்னு காட்டுச்சு, இப்போ ஃபால்ஸ்ன்னு காட்டுது. ஏன்னா ஸ்டைல்ஸ் எதுவுமே அப்ளை ஆகலை. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ ஸ்டைல் அப்ளை ஆகிடுச்சு. நான் திருப்பி கிளிக் பண்ணுறேன், எனக்கு ட்ரூன்னு வருது. ஃபைன். இப்போ நான் கிளிக் டு ரிமூவ் ஸ்டைல்ஸ் தரேன், திருப்பி பேக் டு ஃபார்ம். ஸ்டிக் டு பேசிக்ஸ் எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகலை, பழையபடி வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஃபால்ஸ்ன்னு தான் அவுட்புட் வரும். ஃபைன். ஸோ இதிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, 2 எலிமெண்ட்டுக்கு நம்ம கிளாஸ் தந்தோம். சரிங்களா? C1 அண்ட் C2 2 கிளாஸ் தந்தோம். ஸோ ஆட் கிளாஸ்னால் ஒரு கிளாஸை வந்து ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே அட்டாச் பண்ணுறது, ஹேஸ் கிளாஸுங்கிறது அந்த எலிமெண்ட்டுக்கு அந்த கிளாஸ் செட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது. அண்ட் ரிமூவ் கிளாஸ் வந்து அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்லேருந்து அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த கோடுக்கு போவோம். அடுத்த கோடில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாடி செக்ஷனில் வந்து 2 H1 அண்ட் ஒரு H6 டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ H6 டேக்கை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும்னு சொல்லியிருக்கேன்னா, என்னோடய கண்டென்ட், அதாவது ரீப்ளேஸ் ஆல் சின்டாக்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டென்ட் வரும், அதுக்கப்புறமா தான் செலக்டர் வரும். ஸோ என்னோடய கண்டென்ட்டில் என்ன தந்திருக்கேன்னா H2 ஸ்டிக் டு பேசிக்ஸ் க்ளோஸ் H2ன்னு தந்திருக்கேன். சரிங்களா? உனக்கு கொஞ்சம் பாருங்கள், ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே ஒரு HTML டேக்கே தரோங்க. ஓகே, ஸோ அந்த H2 ஸ்டிக் டு பேசிக்ஸ்னு தரேன். அது எதை ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறேன்னா, எந்த டேக்கை ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறேன்னா H6ங்கிற இந்த டேக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடு, H2 டேக்கை ரீப்ளேஸ் பண்ணிவிடு, அண்ட் அதோட கண்டென்ட்டை கூட ஸ்டிக் டு பேசிக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் H1 நான் கிளிக் பண்ணும்போது H1 வந்து ரீப்ளேஸ் வித், பாருங்கள் இந்த இடத்துல செலக்டர் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறமா தான் கண்டென்ட் வருது. ரீப்ளேஸ் வித் என்ன கண்டென்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா H4, அந்த H4 டேக்கில் இருக்கிற இந்த ஆன்லைன் தமிழ் டியூட்டோரியல்ஸ் கண்டென்ட்டை வந்து H1க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ரீப்ளேஸ் ஆலுக்கும் ரீப்ளேஸ் வித்துக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த சின்டாக்ஸில் தான் டிஃப்ரென்ஸ், வே ஆஃப் கிவிங்கில் தான் டிஃப்ரென்ஸு. சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய ஃபஸ்ட்டு H1 டேக்கை கிளிக் பண்ணுறேன், அது ஆன்லைன் தமிழ் டியூட்டோரியல்ஸ், அது H4 டேக்காக மாறிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த H6 டேக் ஹலோவை கிளிக் பண்ணுறேன், அது என்னோட H2 டேக்காக மாறிடுச்சு, ஸ்டிக் டு பேசிக்ஸ்.
ஸோ இதிலே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்மளால் அது ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதிலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ நவ் வில் கெட் பேக் டு த ஸ்லைட்ஸ். ஃபைன், நம்ம இப்போ ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துப்போம். பிரேக் அப்புறமா த ரிமைனிங் டாபிக்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.